ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப சூப்பராக நகைச்சுவை கலந்த சிந்திக்கை கூடிய ஒரு செம்மையான ஒரு கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விறகு வெட்டியோட கதை தான். இதை ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த கதையாகப்பட்டது அதிலிருந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி எஸ்டர்டே நம்ம வீடியோ பண்ணலை. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் இருந்ததுனால வீடியோ பண்ணல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். ஒரு நறுக்குன்னு ஒரு ஊசியை குத்தி விட்டு போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம ஸ்டோரி அவர் கேட்டிருக்காரு போல் தெரியல. என்கிட்ட அதை பற்றி அவர் பெருசாக சொல்லிக்கல. சரி, ஓகே, நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். ஊசியை போட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னதுனால தான் எஸ்டர்டே வீடியோ பண்ண முடியல. சரி, நம்ம ஒரு நாள் வீடியோ பண்ணல, அதுக்கு பிராஜத்தமாக ஒரு நல்ல பக்காவான சூப்பரான ஒரு வீடியோ நகைச்சுவையோடு கலந்து சிந்திக்கக்கூடிய ஒரு வீடியோ கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இது நல்ல ஒரு மோட்டிவேஷனல் அப்படின்றதையும் கொடுக்கும், அதே சமயம் நம்மளை சிந்திக்கவும் வைக்கும் இந்த கதை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். நான் வீடியோ பண்ணுறேன் பார்த்திங்களா அடிக்கடி. ஸோ அந்த வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் அப்படின்றது உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுறதும், அதுக்கப்புறம் நீங்கள் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த கமெண்டில் சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்துக்களை போட்டு போகிறதும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக நான் சொல்லக்கூடியது தாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்டோரியை உங்களுடைய பிரெயினில் இமேஜ் பண்ணிக்கோங்க. அதனுடைய விஷுவலேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் இமேஜ் பண்ணிக்கோ. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மலைங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மலையில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி அந்த கிராமத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிராமங்களில் போயிட்டு இந்த விறகுகளை விட்டு தான் காசு பார்க்குறாங்க. ஏன்னா இங்கேருந்து அந்த காலத்தில் நம்ம வண்டிலாம் கிடையாது, அந்த காலத்தில் சிலிண்டர்லாம் கிடையாது இல்லைங்களா. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிராமத்தில் போய்ட்டு விறகெல்லாம் வெட்டிக்கிட்டு போய்ட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு இவங்க சந்தையில் விற்கிறது, இல்லை வீடு வீடாக போய் விற்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விறகு வெட்டி ஒருத்தர் இருக்கிறாருங்க. இந்த விறகு வெட்டி டெய்லியும் இந்த விறகை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு சம்பாரித்து அந்த பணத்தில் தான் இவங்க வீட்டில் அடுப்பு அப்படின்றத எரிஞ்சிட்டு இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா, நிறைய வேலைகள் அப்படின்றத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். விறகை வெட்டிக்கிட்டே இருப்பார். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இருட்டு கண்டதுக்கு அப்புறமேட்டி தான் போய்ட்டு ரெஸ்ட்டே எடுப்பாருங்க. அந்த அளவுக்கு கடினமாக உழைச்சிட்டு இருக்கிற இந்த விறகு வெட்டியோட மனைவி அப்படின்றது பார்த்திங்கன்னா பேராசை கொண்ட மனைவியாக தான் இருந்துகிட்ருக்கிறார். அதனால் என்ன ஆகுதுன்னா, இவர் எவ்வளவு சம்பாரித்தாலும் அது பார்த்திங்கன்னா பத்தாமலே இருக்குது. இவர் காசு கொண்டு போய் கொடுத்தா ஏதாவது ஆடம்பர தேவைக்கு ஏதாவது பொருளை வாங்கிறது, அத்தியாவசிய தேவை இல்லாமல் வேறு ஏதாவது பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சிடறது, அரிசி பருப்பு வாங்கி வைக்கிறது கிடையாது. பணத்தை பணமாக மதிக்காத பொண்டாட்டி, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய கணவன், இவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறது தான் இந்த பிரச்சனை. ஒரு கட்டத்தில் காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கோடாரி இந்த விறகு வெட்டி என்ன பண்ணுறாருன்னா, போய் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாரு. இவர் விறகு வெட்டிக்கிட்டே இருக்கக்குள்ள இவருக்கு தண்ணி தாகம் எடுக்கிறதுனால இவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய மேடை மேலே இந்த கோடாரியை வச்சுட்டு இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றில் போயிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறாரு. தண்ணி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா வச்ச இடத்துல கோடாரியை காணோம். இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இது இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது, இதை வச்சு தானே என் குடும்பம் போயிட்டுருக்கு, இது அவளுக்கு தெரிஞ்சுன்னா என்னை சும்மா விட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கடவுளை வேண்டுறாரு, கடவுளை கும்பிட்றாரு. ஐயோ கடவுளே என்னை காப்பாற்றுங்க, இல்லைன்னா வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் கோடாரி வேணும் கோடாரி வேணும்னு கடவுளை கத்திக்கிட்டே இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் ஒரு இடத்துக்கிட்ட போயிடுறாரு. அந்த இடத்துல போன உடனே இவரோட கண் முன்னாடி கடவுள் தோன்றுறாரு. தோன்றி இது போல் என்னப்பா ஆச்சு, எதனால் கத்திக்கிட்டு வரேன்னு சொல்லி கேட்கக்குள்ள, என்னுடைய கோடாரியை நான் வச்சுட்டு திரும்பக்குள்ள யாரோ எடுத்துட்டாங்களோ இல்லை என்ன ஆச்சுன்னே தெரியல, என்னோடய கோடாரியை அந்த இடத்துல காணோம், எனக்கு எப்படியாவது ஒரு கோடாரி கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுளிடம் இவன் கேட்குறான். அதாவது எந்த அளவுக்கு நேர்மையானவன் பார்த்துக்குங்க. கடவுள் வந்தவொடனே கடவுள்கிட்ட பணங்கன்னா எதுவும் கேட்காம இவன் நேராக கோடாரியை மட்டும் தான் கேட்குறான். இதை பார்த்து மெஞ்சி போன கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, இவன் இவ்வளோ நேர்மையாக இருக்கான், இவனுக்கு ஒரு தங்க கோடாரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க கோடாரியை காமிச்சு இது உணுதாப்பா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை சாமி இது எனது கிடையாது, அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வெள்ளியில் ஆன கோடாரியை காமிச்சு இது உணுதாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் என்னது இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதற்கடுத்தது பித்தளையிலான கோடாரியை கடவுள் காமிக்கிறார். அதுவும் என்னது இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறான். என்னப்பா எது கேட்டாலும் உனது இல்லைன்றிய, இதுதான் உனது இல்லை, எனதை வேற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்போ கடவுள் இவனுடைய நேர்மையை பாராட்டி அவர் என்ன பண்ணுறாருனா, சரி ஓகே இதுவும் அவன் கோடாரின்னு சொல்லிட்டு இந்த விறகு வெட்டியோட கோடாரியை காமிக்கிறாரு. உடனே அந்த விறகு வெட்டி ஆமாம்மா இதுதான் எனது இதுதான் எனதுன்னு சொல்லிட்டு அந்த கோடாரியை வாங்கிக்கிறான். இவனோட நேர்மை இந்த அளவுக்கு வெகுளியாக இருக்கானே, இவனுடைய நேர்மையை கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சிருதுங்க. அதனால் அவர் என்ன செய்ய
செய்கிறாருன்னா, இந்த 3யுமே நீயே வச்சுக்கோ. கூட உன்னுடைய கோடாரியும் சேர்த்து நீயே வச்சுக்கோ. மொத்தம் 4யும் நீயே வச்சுக்கோ. இத வச்சு நீ எப்படியாவது வந்து வாழ்க்கையில முன்னேறிக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்ப இதிலிருந்து வந்துட்டு மெய் சிலிர்த்து போன அந்த விறகு வெட்டி என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற விறகு எல்லாமே வெட்டிக்கிட்டு, இந்த கோடாரியும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறான். அங்க போன உடனே இவனுடைய மனைவி, பேராசை புடிச்ச மனைவி என்ன சொல்றான்னா, "இவ்வளோ புத்தி கெட்டவனா இருக்கிறியே! கடவுள் வரக்குள்ள நீ நெறைய பணம் கேட்கலாம்ல, நெறைய தங்க நகைகள் கேட்கலாம்ல, என்ன இப்படி இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு மனைவி திட்ட ஆரம்பிக்கிறா. "நீ நாளைக்கு போகக்குள்ள அந்த இடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போற" அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ரொம்ப அடம் பிடிக்கிறா. அதில வந்துட்டு இதில என்ன பண்ணுறது, இவ இப்படி அடம் பிடிச்சா பிடிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாரி விறகு வெட்டினவர் என்ன செய்றாருன்னா, நேரா அடுத்த நாள் காலையில கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகக்குள்ள இவங்க காட்டுக்குள்ள போயிட்டுருக்காங்க. திடீர்னு யாரோ திருடர்கள் வந்துட்டு இவங்கள துரத்துற மாரி வந்துட்டு ஒரு நிகழ்வு நடக்குது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள கண்ணு முன்னு தெரியாம நெறைய இடங்கள்ல வந்துட்டு ஓடுறாங்க. உயிருக்கு பயந்து இவங்க ஓடுனதுனால, விறகு வெட்டியோட மனைவி பார்த்தீங்கன்னா, வேற வழியில வந்துட்டு போயிட்டாங்க. விறகு வெட்டவனோட மனைவிய வந்துட்டு காணோம். இப்ப இந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. விறகு வெட்டுறவரு கூட ஒண்ணுமே புரியல. "எங்கடா என் மனைவி?" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இவரு போறாரு. ஒரு கட்டத்தில கடவுள பார்த்து, "கடவுளே என் மனைவிய எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த விறகு வெட்டி என்ன செய்றாருன்னா, கடவுள பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரம் கத்தி கத்தி டயர்டாயி ஒரு ஓரமா இவரு போய் உட்கார்ந்த உடனே, கடவுள் இவரோட கண் முன்னாடி வந்து கேட்கிறார். "என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்ன ஆச்சு? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள, அதுக்கு இந்த விறகு வெட்டி, "என்னோட மனைவி வந்துட்டு காணாம போயிட்டாங்க. என்னோட மனைவிய எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுங்க" அப்படின்னு வந்துட்டு இந்த விறகு வெட்டி சொல்றாரு. ஆல்ரெடி இந்த விறகு வெட்டி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மனிதன். இவரு வந்துட்டு பேராசை பிடிக்காதவரு அப்படின்றது கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அதனால "கண்டிப்பா உன்னோட மனைவிய நான் கண்டுபிடிச்சு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் இருந்தாலும் ஒரு டெஸ்ட் இவனுக்கு வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, வேற ஒரு அழகான பெண்ண காமிச்சு, "இதுதான் உன்னோட மனைவியா?" அப்படின்னு வந்துட்டு கேட்கிறாரு. இவரு கேட்ட உடனே அந்த விறகு வெட்டி 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, "ஆமா இதுதான் என்னோட மனைவி" அப்படின்னு சொல்லிடுறாரு. கடவுள் ஒரு மாரி வந்துட்டு மிரண்டுட்டாரு. என்னடா இவன் இவ்வளோ நேர்மையானவன்னு சொல்லிட்டு, இவனுக்கு வேற ஒண்ண காமிச்சு டெஸ்ட் பண்ணா, இவன் ஆமான்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விறகு வெட்டிட்டே கேட்டுர்றாரு. "எதுக்குப்பா பொய் சொல்ற? இதுதான் உன்னோட மனைவியா?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அப்ப விறகு வெட்டி என்ன சொல்றாருன்னா, "இல்ல, இல்ல இது என்னோட மனைவி இல்ல. இருந்தாலும் நீங்க என்ன வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? கோடாரி வந்து தங்க கோடாரி காமிச்சு, நான் வேணான்னேன். அது என்னது இல்லன்னேன். நீங்க வந்துட்டு சரி ஓகேன்னு வேற கோடாரி காமிச்சீங்க. இது மாரி 3 கோடாரிய காமிச்சு, என்னது இல்லன்னு சொன்னோனே அத என்கிட்ட குடுத்துட்டீங்க. இப்ப என்ன ஆகும்னா, இப்ப நான் இது வந்துட்டு என்னது இல்லம்பேன். நீங்க வேற ஒரு பொண்ண காமிச்சு, அது உன்னதான்னு கேட்பீங்க. இப்ப அதற்கு அடுத்து இன்னொரு பொண்ண காமிச்சு கேட்டுட்டு, 4வதா என் பொண்டாட்டிய காமிச்சு கேட்டு, அதுதான் என்னதுன்னா, என்னுடைய நேர்மைய பாராட்டி, நீங்க 4 பேரையும் என் கூடயே அனுப்பிட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்? நானே வந்துட்டு ஒரு விறகு வெட்டி, நான் என்ன செய்வேன்? ஒருத்திக்கே என்னால சம்பாரிச்சு போட முடியல. இந்த 4 பேரையும் வச்சு நான் எப்படி சமாளிக்கிறது?" அப்படின்ற மாரி சொல்லி கடவுளிடம் வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சுட்டானாம். கடவுள் இவனைய பார்த்து சிரிக்கிறதா, அலறுதான்னே தெரியாம, "எப்பா உன்னோட மனைவிய உனக்கு குடுக்குறேன். தயவு செஞ்சு எடுத்துட்டு இந்த காட்ட விட்டு போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாராம். இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் மூலியமா சொல்லுங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம வந்துட்டு ஆசைப்படாம, அதாவது அளவுக்கு மீறி ஆசைப்படாம நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப நிச்சயம் நமக்கானது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த ஸ்டோரி மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன இந்த ஸ்டோரி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் மூலியமா சொல்லுங்க. நம்ம நாளைக்கு இது போல வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவுல சந்திக்கலாம். பாய். ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப சூப்பராக நகைச்சுவை கலந்த சிந்திக்கை கூடிய வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விறகு வெட்டியோட கதை தான். இதை ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த கதையாகப்பட்டது அதிலிருந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி எஸ்டர்டே நம்ம வீடியோ பண்ணலை. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் இருந்ததுனால வீடியோ பண்ணல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். ஒரு நறுக்குன்னு ஒரு ஊசியை குத்தி விட்டு போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம ஸ்டோரி அவர் கேட்டிருக்காரு போல் தெரியல. என்கிட்ட அதை பற்றி அவர் பெருசாக சொல்லிக்கல. சரி ஓகே, நம்மளே சொல்லி